வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 26 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உத்தராகண்ட் மாநிலத்திற்கு பிறகு பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றிய இரண்டாவது மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம், இதுக்கான மசோதா குஜராத்தில் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் இது தொடர்பான ஆர்டிக்கிள் எது அப்படின்னா 44. இந்த பொது சிவில் சட்டம் இது நடைமுறைக்கு வந்த முதல் மாநிலம் உத்தரகண்ட். 2025 ஆண்டு ஜனவரி 27 நடைமுறைக்கு வந்துச்சு. இப்போது குஜராத்துடைய சட்டப்பேரவையிலையும் இதை நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருமணம், விவகாரத்து, தத்தெடுப்பு, அப்புறம் வாரிசுரிமை, இதில் எல்லாமே அனைவருக்கும் ஒரே சட்டம் அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சம். இதில் முக்கியமான அம்சங்கள் பார்த்திங்கன்னா, இதில் பழங்குடியினருக்கு விதிவிலக்கு வழங்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சட்டம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான சட்டமாக இருக்கும். அடுத்தது, திருமண பதிவு முறையாக செய்யணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, பலதார மணம் இந்த முறைக்கு தடை விதிக்கிறாங்க. அப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே குறைந்தபட்ச திருமண வயது நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான சொத்துரிமை அதுவுமே வழங்குறாங்க. அப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதையும் கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, ஈரான் இஸ்ரேல் போரினால் ஆற்றல் அவசர நிலையை அறிவித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பிலிப்பைன்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸில் ஈரான் இஸ்ரேல் போர்னால் க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய் ஒழுங்காக கிடைக்கல. இதனால் அங்கே பெட்ரோல், டீசல் இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த நாடு ஆற்றல் அவசர நிலையை அறிவித்திருக்காங்க. உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுனால இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த நாட்டில் 45 நாட்களுக்கு மட்டும்தான் எரிபொருள் இருப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. இதற்காக இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி மாதிரி அனௌன்ஸ் பண்ணனால என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னா, எரிபொருள் வாங்குறதுக்கு ஒரு குழு அமைத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எரிபொருளை பதுக்கிறதெல்லாம் தடுக்கிறாங்க. அதே மாதிரி எரிபொருளை அதிக விலைக்கு விட்டுறாங்க அப்படின்னா அதில் நடவடிக்கை எடுப்பாங்க. பிலிப்பைன்ஸுடைய அதிபர் ஃபெர்டினண்ட் மார்க்கோஸ் ஜூனியர் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய யூபிஎஸ்சி அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் வர மார்ச் 29 நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஃப்ரீ செமினார் கிளாஸ் நடத்துகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் பதிவு பண்ணிக்கலாம். அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது, பிரரம்ப் 2026 என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மத்திய அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் நிர்மலா சீதாராமன். நம்ம நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இதை பார்த்துருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் இந்த பிரரம்ப் அப்படிங்கிறடைய விரிவாக்கம் நம்ம சொல்லலை. இதில் இந்த விரிவாக்கத்தையும் சேர்த்து சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இதை படிச்சுங்க. பிரரம்ப் அப்படிங்கிறடைய விரிவாக்கம் பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, புதிய வருமான வரி பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பிரரம்ப் அப்படிங்கிறது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 இது வர ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வருது. அப்போ இது சம்மந்தமான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 300 பயிற்சி அரங்குகளை இந்தியா முழுவதுமே நடத்துகிறாங்க. அடுத்தது, சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 கோடி பரிசு அறிவித்த எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயமோகன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்தாளர்களில் ரொம்ப முக்கியமானவர் எழுத்தாளர் ஜெயமோகன். யானை டாக்டர் இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான கதைகளையும் எழுதியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழ் விருது அப்படிங்கிற ஒரு விருதை அறிவிச்சிருக்காரு. இது சிறந்த தமிழ் இலக்கிய எழுத்தாளர்களுக்கு வழங்குவாங்க. இந்த உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழ் விருது அப்படிங்கிறது இதை எழுத்தாளர் ஜெயமோகன் தான் அறிவித்திருக்காரு. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 1 கோடி கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. இப்போது இந்த ஆண்டுக்கானது ஏப்ரல் 3 மற்றும் 4 தேதிகளில் அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் இந்த விருது வழங்கும் விழா நடைபெறும். அடுத்தது, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தற்போது திருத்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 2019 ஆண்டு கொண்டு வந்தாங்க. இப்போது அதற்கான ஒரு திருத்த மசோதாவை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 அப்படிங்கிறது. இது இப்போ மக்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு, மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இதில் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா திருநங்கைகளுக்கு கிடைமட்ட இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இப்போது வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு 2 வகையான ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், அப்புறம் வந்து எம்பிசி கேட்டகரிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், அப்புறம் பிசி கேட்டகரிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், இந்த மாதிரி கொடுக்குறது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன். அதுவே ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னா எஸ்சி கேட்டகரியில் இவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்கணும். அப்போது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடுக்குள்ளாடி உள் இடஒதுக்கீடு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதான் வந்து ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. அது வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் கட்டாயமாக அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அப்புறம் கரிமாகிரீக் இது போன்ற பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அது என்ன கரிமாகிரீக் அப்படிங்கிறது என்னென்னா திருநங்கைகளுக்கான ஒரு தங்கும் விடுதி தான் இது. இது நம்ம இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் இருக்குது. இது வந்து நிறைய பகுதிகளில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போது இந்த மசோதாவுக்கு இந்தியா முழுவதுமே திருநங்கைகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற சில விஷயங்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திருநங்கைகள் தங்களுடைய பாலின அடையாளத்தை சுய அடையாளம் செய்ய இயலாது, மருத்துவ சான்றிதழ் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதாவது இப்போ ஒருத்தங்க திருநங்கை அப்படின்னா அவங்க நான் ஒரு திருநங்கை அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. இதுவரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மருத்துவர் அவங்க வந்து ஆய்வு பண்ணி அவங்க திருநங்கை தான் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழை கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்க திருநங்கை அப்படின்னு அங்கீகரிக்கப்படுவாங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கான சில நலத்திட்டங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி திருநங்கை அடையாள அட்டை இது வந்து மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்ட பின் தான் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது யூனக், அரவாணி இந்த மாதிரி வார்த்தைகள் மசோதாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து நம்ம திருநங்கைகள் அப்படின்னு மதிப்பாக சொல்கிறோம். ஆனால் இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா அரவாணி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் குறிப்பிடுது. அதை வந்து இருக்கக்கூடாது, அதை நீக்கிடணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா திருநம்பிகள், டிரான்ஸ்மென் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க இந்த மசோதாவில் வந்து சேர்க்கப்படவில்லை. இப்போ திருநங்கைகள் அப்படின்னா யார் அப்படின்னா திருநங்கைகள்னால் ஒரு ஆணாக பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு பெண்ணாக மாறுறதுக்கு விருப்பப்படுவாங்க அப்படின்னா அவங்க வந்து திருநங்கைகள். அதுவே திருநம்பி அப்படின்னா அவங்க ஒரு பெண்ணாக பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆணாக வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்கும். அதற்காக தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து திருநம்பிகள். ஆனால் இந்த திருநம்பிகளை பற்றி இந்த மசோதாவில் அவங்க சேர்க்கவே இல்லை அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஓகே, அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். கைது செய்யப்பட்ட மற்றும் காணாமல் போன ஐநா பணியாளர்களுக்கான சர்வதேச தினம். இது வந்து மார்ச் 25ஆம் தேதி. இப்போ வந்து ஐநா சபை சார்பில் நிறைய நாடுகளில் அமைதி ஏற்படுத்துறதுக்காக படைகள் அனுப்புகிறாங்க, தூதுக்குழு எல்லாம் அனுப்புகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில நாடுகள் அவங்களையே கைது பண்ணி ஜெயிலில் அடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து நாடு கடத்துகிறாங்க அல்லது வந்து கொன்னுடுறாங்க. அப்போ இவங்களுக்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு மார்ச் 25ஆம் தேதி. 1994 ஆண்டு ஐக்கிய நாடுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த அமைப்பில் பணியாற்றுவாங்கல்ல, அவங்களுக்கான பாதுகாப்பு குறித்த உடன்படிக்கை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பிறகு பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றிய 2வது மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது ஈரான் இஸ்ரேல் போரினால் ஆற்றல் அவசர நிலையை அறிவித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பிலிப்பைன்ஸ். அடுத்தது பிரரம்ப் 2026 என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மத்திய அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்தது சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 கோடி பரிசு அறிவித்த எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயமோகன். அடுத்தது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தற்போது திருத்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. தீண்டாமை ஒழிப்பு இது பற்றிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 17. அடுத்தது கல்வி சாரா பட்டங்கள் ஒழிப்பு இது தொடர்பான ஆர்டிக்கிள் 18. அடுத்தது
வயது வந்தோர் வாக்குரிமை இது தொடர்பான ஆர்டிக்கல் 326. அடுத்தது அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் இதற்கான ஆர்டிக்கல் 39. ஓகே. அப்புறம் இன்றைக்கும் ஒரு கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர் கேள்வி. இது பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தொடர்பானது. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். இது நம்ம எக்கனாமிக்ஸில் இருக்கிறது தான். இது எல்லாமே ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ MGNREGA அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் எந்த ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்துங்க. ஓகேவா? இதில் அவங்க விரிவாக்கம் கொடுக்கல, அவங்க ஜஸ்ட் வந்து சுருக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் தான் முக்கியமாக கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த திட்டத்துடைய முழு பெயரையும் படிச்சிருப்போம், ஆனால் வந்து எக்ஸாமில் இந்த மாதிரி சுருக்கமாக கேட்குறாங்க. ஆனால் நம்ம எக்ஸாமில் வந்து சுருக்கமாக கேட்குறதுக்கும் தயாராக படித்து வச்சுருக்கணும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.